திருப்பூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அந்த மருத்துவமனை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையும் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதை மையமாக வைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு. இந்த கடுமையான மின்கட்டண உயர்வினால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரவலிலே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நின்றது. அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றார். கழகத்துடைய முன்னோடி சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் அதிலே பங்கு பெற்றார்கள். ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. கண்டுகொள்ளவில்லை. இது இந்த தொழில் நலிவடைகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைய தினம் இந்த பகுதியிலே விசத்தறிகள் நிறைந்த பகுதி, நூற்பாலைகள் நிறைந்த பகுதி, பனியன் தொழில் நிறைந்த பகுதி, இப்படி தொழில் நிறைந்த பகுதியிலே கடுமையான மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் படுபாதாளத்துக்கு சென்று விட்டது. இந்த மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். செவனன் காதல சங்குவது போல இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கின்றது. இந்த கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் தொழில் நலமாக விலகிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த ஆட்சியின் மூலமாக நலிவடைந்து கொண்டு சூழ்நிலையை பார்க்கின்றோம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனியாவது இந்த அரசு திருந்திக் கொண்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள், தொழிலாளர்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் இதை பார்த்து நான் நிறுவனங்கள் வைக்கின்ற கோரிக்கையை பரிசீலித்து அதற்கு உண்டான தீர்வை காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திருப்பூர் என்று சொன்னாலே அந்நிய செலவாணியை ஈர்க்கின்ற ஒரு நகரம். அந்நிய செலவாணி ஈட்டி தரும் திருப்பூர் நகரம். அந்த திருப்பூர் மாநகரத்திற்கு ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. இதுதான் இன்றைய நிலை. இன்னைக்கு விலைவாசி 40% உயர்ந்து விட்டது. அதை பற்றி கவலை இல்லை. இன்றைய முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். 11 நாட்கள் தங்கி இருந்தார். அந்த 11 நாட்களில் தொழில் முதலீட்டு ஈர்ப்போம் என்று செய்தி வெளியிட்டார்கள். அந்த 3 நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக ஊடகத்தின் வாயிலாக செய்தி. அந்த 3 நிறுவனம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிறுவனம். ஒன்று ஈரோட்டைச் சேர்ந்த நிறுவனம், ஒன்று ஈரோட்டைச் சேர்ந்த நிறுவனம். நான் எடுத்து 3 நிறுவனம். ஒன்று எடிபான். 2013 இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் சென்னை, திருச்சியில் இருக்குது. 540 கோடி. இரண்டாவது ஹைபாக் லைட் 2003 தூத்துக்குடியில் 2500 கோடியில் அந்த திட்டத்தை துவங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரோகா
2017 அந்த நிறுவனம் இருக்குது, விஸ்தரிப்பு செய்வதாக. அந்த நிறுவனம் பெருந்துறையில் இருக்கின்ற நிறுவனம், 400 கோடி. இது மூலம் 3மே தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள். ஒரு மாதத்திற்கு முன்புதான் திரு ஸ்டாலின் சென்னையில் தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 3 நிறுவனங்களையும் அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஆனா இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற 3 நிறுவனங்களையும் ஸ்பெயினுக்கு சென்று அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய தலைவர் தான் திமுக தலைவர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே நீங்கள் இந்த 3 நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் என்று நினைத்திருந்தால், இந்த 3 நிறுவனமும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஒரு மாதத்திற்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டிலேயே இவர்கள் அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம். அதற்கு மாறாக நீங்கள் ஸ்பெயினுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்.